இன்றைய தினம் டைரக்டர் இசக்கி கார்வண்ணன் அவர்கள் இயக்கிய அதிலே நடிகர்களாக விமல், ஹீரோயினா சாயாதேவி, அதுலேயும் பல சினிமாக்களிலே மிகப்பெரிய அளவில் கேரக்டரெல்லாம் செஞ்சிருக்கிற திரு எம்எஸ் பாஸ்கர் அவர்கள் ஆகியோர் நடித்த இந்த படம் என்னுடைய நினைவுகளை 1980களுக்கு இட்டு செல்கிறது. ஏனென்று சொன்னால் மண்டைக்காடு கலவரம் திரு எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது அந்த கலவரம் நடந்தது. அதற்கு அமைதி பேச்சுவார்த்தைக்காக அன்றைய முதலமைச்சர் திரு எம்ஜிஆர் அவர்களே நேரடியாக கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு போனார். அதற்கு பிறகு ஜஸ்டிஸ் வேணுகோபால் கமிஷன் அந்த மண்டைக்காடு கலவரத்தை பற்றி ஆய்வு செய்து அறிக்கை சமர்ப்பிக்க அரசாங்கமானது பணித்திருந்தது. ஜஸ்டிஸ் வேணுகோபால் கமிஷன் இன்றைக்கும் எப்படி பொருத்தமாக இருக்கிறது, அதனுடைய பரிந்துரைகள் ஏன் நாம் செயல்படுத்த வேண்டும் என்பதை இந்த படம் அப்படியே ஒரு திரைக்காவியமாக நமக்கு எடுத்து காட்டியிருக்கிறது. அதில் ஜஸ்டிஸ் வேணுகோபால் அவர்கள் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் அவர் சித்தாந்த ரீதியாக திரு ஈவேராவின் சீடராக இருந்தவர். ஆனால் அவர் என்ன பரிந்துரை செய்தார்? ஏற்கனவே ஒரு ஆலயம் இருக்குமானால், ஒரு மதத்தின் வழிபாட்டு தலம் இருக்குமானால், அங்கு மாற்று மதத்தின் வழிபாட்டு தலம் 300 மீட்டருக்கு வேறு கொண்டு வரக்கூடாது என்ற பரிந்துரை. அதைவிட மிக முக்கியமானது, அதுதான் இந்த படத்தின் மூலமாக நமக்கு ஒரு காட்சிப்படுத்தப்பட்ட விஷயம், அதாவது மத மாற்றம் முழுமையாக தடை செய்யப்பட வேண்டும் என்பது ஜஸ்டிஸ் வேணுகோபால் கமிஷனுடைய ரிப்போர்ட்டு. அதில் அவர் என்ன சொல்கிறாரு? மத மாற்றம் குடும்பங்களை சிதைக்கிறது, சமுதாயத்தை பிரிக்கிறது, அதனால் மத மாற்றம் தடை செய்யப்பட வேண்டும்.